வாத்தியாரே நேற்று ஒருத்தனை கலாச்சார அதுவுமே என் கண்ணுக்குள்ளே நிற்கிது. வாத்தியார் திறமை அப்படிதான்டா. இன்னைக்கு அவனே கலாய்ப்போமா? கலாய்க்கடி அவனா மாட்டுவான். ஐயோ சரி சீக்கிரம் போகணும். மாறியானமா ஐயோ செதுக்கி வச்ச மாதிரியே ஒருத்தன் வரான். சரி அவனை ஓட்டு வாங்கி. ஐயோ இவனுங்களா பார்த்தாலே கலெக்ட் பண்ணல. சரி கண்டு காணாம போயிடுவோம். டேய் தம்பி வாடா. மாட்டோம்டா. சரி பார்த்துக்கவா வேற அண்ணன் இந்த கலை டம்மு இருந்தா அவனை போடுறா. நம்மளாக நம்ம இல்லையா? பையன் இருக்க பையன். நெருப்பு 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 டம்மு இல்லைன்ற ஃபயர் இல்லைன்ற அப்புறம் என்னடா போறேன்? சர்ச்சுக்கு போறேன். சரி போயிட்டு ஃபயர் இல்லையா? அப்போ ஃபயர் இல்லாமல் எப்படி கேண்டில் பார்த்து இருப்பேன். அண்ணன் எப்படி பிடிச்ச பார்த்தியா? சமாதானம் என்ன நீங்கள் இப்படிதான் பேசுறீங்க? டைம் ஆகுது. எப்படி பேசுறான்? சரி சர்ச்சுக்கு போயிட்டு என்ன பண்ணுவேன்? நான் எல்லாருக்கும் ப்ரே பண்ணுவேன். நீங்க ப்ரே பண்ணுவியா? ஆமாண்ணே. ஏய் அண்ணனுக்காக ப்ரே பண்றியாடா? கண்டிப்பாண்ணே. அண்ணன் பொண்டாட்டிக்காக ப்ரே பண்றியா? கண்டிப்பாண்ணே. பிள்ளைகளுக்காக ப்ரே பண்றியா? கண்டிப்பாண்ணே. அப்படியே அண்ணன் நல்லா கலாய்க்கணும்னு ப்ரே பண்றா. பார்த்தேன் இன்னும் டைலாக் ஆச்சு. பாத்துக்கோ. என்னண்ணே நீங்கள் இப்படிதான் பேசுறீங்க? நீங்களும் சர்ச்சுக்கு வாங்கண்ணே. ஏசு உங்களை நேசிக்கிறாங்கண்ணே. ஏசு நேசிக்கிறாரா? ஆமாண்ணே. இங்க இருக்க யாருக்குமே எனக்கு பிடிக்காதடா. ஏசுவா என்ன நேசிக்கிறாரு. என்னண்ணே நீங்கள் இப்படிதான் சொல்றீங்க? நீங்களும் ஒரு சர்ச்சுக்கு வந்து பாருங்கண்ணே. வேணாம் போ போ. செம்மையா நக்கல் வச்சு விட்டேன். டேய் இதெல்லாம் கம்மிடா. இனிமேட்டு தான் மெயின் பிக்சர். இது ஃபாதர் வராப்புல இருக்க பாரு. என்ன டீச்சர் வேணும்? நோ சொல்லுங்க தம்பி. ஃபயர் இருக்கா? ஃபயரா? நெருப்பு. இல்லையப்பா. நெருப்பு இல்லைன்றீங்க. கையில பைபிள் வேற வச்சுருக்கீங்க. யாருங்க நீங்க? அப்பா எதுக்குப்பா நெருப்பு கேட்குறீங்க? ஃபயர் டம்முப்பா. அப்பா நான் ஒரு சர்ச்சு ஃபாதர்ப்பா. ஃபாதரா? ஐயோ ஃபாதர் மன்னிச்சிருங்க ஃபாதர். சரிப்பா சரிப்பா. நீங்க மன்னிச்சானா ஃபாதர் எந்திரிப்பா நான். சரி மனுஷன் ஏந்திரி. என்னப்பா என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை ஃபாதர். ஃபயர் வேணும் அதான். சரிப்பா சரி. நீங்க யாரு? உங்க பேர் என்ன? என் பேரு நான் சொல்ல மாட்டேன், நீயே சொல்ற. இதுதான் நக்கல் நாகப்பன். நக்கலு நாகப்பன். நாகப்பண்ணா? என் பேர் நல்லா இல்லையா? சரிப்பா நான் ஒரு ஃபாதரு. ஃபாதர் எனக்கு ஒரு டவுட்டு. ஃபாதருக்கு தமிழ்ல என்ன ஃபாதர்? ஃபாதருக்கு அப்பா. ஃபாதருக்கு இங்கிலீஷ்ல? இங்கிலீஷ்ல ஃபாதர் தான்ப்பா. இங்கிலீஷ் ஃபாதர் தானே. ஏன் ஃபாதர்? ஃபாதருக்கு தெலுங்குல? தெலுங்குலையா? நைனா. நைனா? ஐயோ ஃபாதர் எங்க பார்க்க உங்க நைனா மாதிரி இருக்கீங்க. உங்களை நைனா கூப்பிட்டா ஃபாதர். நைனாடு கூட போறியா? நைனா கூப்பிட்றேன் ப்ளீஸ் ஃபாதர். அப்பா என்னப்பா நீ உன்னோட பெரிய ஒம்பா போச்சு. நான் சர்ச்சுக்கு டைம் ஆயிடுச்சுப்பா. நான் கிளம்புறேன். நீங்க வந்து ஃப்ரீயா இருக்க சர்ச்சுக்கு வாங்க, நம்ம பேசுவோம் சரியா? வாங்களா? ஓகேவா? என்னடா கலாய்க்கவே முடியல இவரை. எவ்வளோ கலாச்சாரம் அது கூலாக போகிறாரு. இன்னைக்கு ஸ்டைல் ஜில்லா இருக்காரு இன்னும். சரி விடு, வேற யாராவது மாட்டவங்க பார்த்துக்கலாம். ஏய் ஒரு பொண்ணு வந்து பாருங்க. நல்லா இருக்கு. இப்போ பாரு அண்ணனோட தண்ணி அங்கே வருவாங்க. இரு அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? ஏய் இப்படி இந்த அட்ரஸா? இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா இப்படியே ரைட் எடுத்து இப்படியே யூட்டன் வந்தால் இங்கே வந்துடும். இப்படி போகக்கூடாது. மறுபடியும் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து அவங்க வீடு. ஆமாம் அங்கே எதுக்கு போகிறீங்க? உங்களுக்கு எதுக்கு வேணும்? எனக்கு தேவை. சொல்ல மாட்டேன். இதே வருவேன். அதுதான் சொல்ல மாட்டேன். உங்க பேர் என்ன? என் பேர் நாகப்பன். இருங்க நான் அடமொழியில் சொல்கிறா. அவர் பேர் தானே நக்கல் நாகப்பன். உங்கள் ஊர் என்னன்னு சொல்ல முடியுமா? என் ஊர் ஏற்காடு. உங்கள் ஊர் ஏற்காடு, என் ஊர் ஆற்காடு. இதில் எவ்வளோ சிங்கு பாருங்க நமக்குள்ள. உங்கள் வயசு? 25. எனக்கு 25 தான் ஆகுது. ஓ சூப்பருங்க. ஒரு எவ்வளோ சிங்கு பார்த்தீங்களா நமக்குள்ள? ஆமா ஆமா. கல்யாணம் ஆகிட்டோம் உங்களுக்கு? நீங்க ஏன் கேக்குறீங்க? சொல்லுங்க ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஆயிடுச்சு. எனக்கும் கல்யாணம் ஆகலைங்க. எனக்கு ஆயிடுச்சுங்க. ஆயிடுச்சுன்னா அப்படி கிளம்பி வீட்டுக்கு. சரி நீங்க தானே நக்கல் நாகப்பன்? ஆமாம். எதுக்கு? நீங்க எங்க வரீங்க? நாங்கள் இங்கே தான் சுற்றிட்டு இருப்போம். வேறு வேறு வெட்டியில். புழல்ல இருந்து வரேன். புல் எங்க? என் பேர் என்கவுண்டர் ஏகாம்பரம். ஏகாம்பரம். சார் சார் அடிக்கடி சார் சார் முடியாது. எஸ்கேப் போட்டுட்டேன்.
கையில் காசு இருக்கா அவன்கிட்ட இல்லையா ஒரு ரூபா ஓட்ட பைக்கில் பார்த்து நல்லா பாடுறான் இல்லை என்கிட்ட காசு இல்லையா சரி இது நம்ம ஃபாதர் இருக்காரு அவர்கிட்ட போய் நான் பேஸ் பண்ணிட்டு வரேன் டேம் முடிஞ்சா ஓகே ஃபாதர் ஃபாதர் ஏய் நீ தானே அன்னைக்கு நெருப்பு கேட்ட ஃபயர் ஃபாதர் இன்னைக்கும் ஒரு தேவை ஃபாதர் என்னப்பா? என் ஒய்ஃபுக்கும் குழந்தைங்களுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஃபாதர் ஐயோ என்னப்பா சொல்ற ஃபாதர் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன் அச்சோ எப்படிப்பா இல்லை ஃபாதர் அவங்க எல்லாம் கேட்கணும் ஐயோ என்னப்பா எப்படி சொல்ற சரி இரு என்கிட்ட ஒரு 5000 இருக்கு நான் தரேன் ஓகே ஃபாதர் ரொம்ப ஆனா நன்றி பயப்படாத ஆண்டவர் இருக்காரு நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் கண்டிப்பா பொழைச்சிருவாங்க ஓகேவா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபாதர் மறக்க மாட்டேன் ஃபாதர் சரி பாப்போம் அண்ணே அண்ணே உங்க குழந்தைக்கும் கொண்டாட்டிக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுண்ணே இருடா 5000 ரூபாய் இந்த கதையை சொல்லிட்டு அவர்கிட்ட உஷார் பண்ணிட்டு வந்தேன் உண்மையிலேயே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுண்ணா என்னடா சொல்ற உண்மையிலே கவர்மெண்ட் ஜிஎஸ்டியில் சேர்த்துருக்காங்க அப்படியா ஐயோ நான் ஃபாதர் கிட்ட சொன்ன போய் தான் இதுக்கு எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது நான் ஃபர்ஸ்ட் ஃபாதர் போய் பார்த்துக்கிறேன் ஃபாதர் ஃபாதர் என் ஒய்ஃபுக்கு என்னப்பா போனாவே வந்து திருப்பி வர ஃபாதர் நான் போய் சொல்லிட்டேன் ஃபாதர் என் ஒய்ஃபுக்கும் உண்மையிலே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான் ஃபாதர் என்னது போய் சொன்னியா இல்லை புரியலப்பா உங்ககிட்ட போய் சொல்லி தான் ஃபாதர் அந்த 5000 ரூபாய் வாங்கிட்டு போனேன் பார்த்தா அது உண்மையாகவே நடந்துச்சு ஃபாதர் மொத்தமாக இருக்கு ஃபாதர் ரொம்ப அதான்ப்பா நீ செய்யற ஒரு பாவம் தான்ப்பா நீ வந்து எப்போ மனம் திரும்புன்றது ஆண்டவர் வந்து காத்துக்கிட்டே இருப்பாருப்பா ஆனா இது வந்து நீ வந்து மனம் திரும்புற ஒரு நேரம் நீ வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டோ இல்ல நீ கலாச்சாரம் கிட்ட மன்னிப்பு கேட்டோ எதுவும் ஆப்போது கிடையாது நீ ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவர் தான் வந்து உன் பாவத்தை முழுமையா கிளியர் பண்ண முடியும் ஃபாதர் நீங்களே கேளுங்க ஃபாதர் நான் ஏற்கனவே ரொம்ப நிறைய தப்பு பண்ணிருக்கேன் ஃபாதர் ஏச பண்ணி மாட்டார் ஃபாதர் நான் வந்து உனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்காகவும் நான் கேட்பேன் ஆனா உன்னுடைய பாவம் என்னன்றது நீ தான் கேட்கணும் நீ மனம் திரும்பி சர்ச்சுக்கு போய் கடவுள்கிட்ட வேண்டு எல்லாமே நல்லதா நடக்கும்பா ப்ரேயர் பண்ணுப்பா உங்களே சப்பா நான் ஏற்கனவே நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் அதெல்லாம் மன்னிச்சுங்க இந்த மாதத்துக்கு வரப்படி பேசுகிறேன் பாத்தியாப்பா உன்னால ப்ரேயர் பண்ண முடியும் நீ தைரியமா போ என்னடா கொண்டாட்டி பிள்ளைக்கெல்லாம் சரியாயிடுச்சாண்ணே ஆஸ்பத்திரிலேருந்து உண்மையிலே வாடா? ஆமாண்ணே உண்மையிலேண்ணே ஏசப்பா பாத்தியாடா நம்ம ஜெபம் பண்ணி முடிச்ச உடனேவே காப்பாற்றிட்டாரு ஆமாம் ரெண்டாவது இதே மாதிரி தான் நீங்களும் இப்படி இருந்திருப்பீங்க நல்லவனா வாழ்ந்து தப்பிச்சுக்கோங்க ஏசப்பா கிட்ட இருந்துக்கோங்க அவ்வளோ மக்கள் நடக்கும் எப்படி எல்லாத்தையும் கலைச்சிட்டு ஆனால் பாருங்க இதுதான் வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ பாவம் பண்ணிட்டு இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு கருணை வரும் ஆண்டவரை பிடிக்கிறது ஒரு கருணை வரும். அந்த நேரத்தில் உண்மையிலேயே வந்து அந்த நக்கல் நாகப்பன் வந்து மனந்திரிய நாகப்பனாக வந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஜெபம் பண்ணும்போது அந்த ஆபத்து காலத்தில் அந்த அவங்களோட மனைவி அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். இது இன்னைக்கு ஒரு கதையாக இருக்கலாம், ஆனால் உண்மையிலேயே வந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நம்ம ஆபத்து நேரத்தில் கூப்பிடும்போது அது அவங்களுக்கு சமீபமாக இருந்து நம்ம கேட்குறவங்களுக்கு அவருக்கு செவி கொடுத்து அற்புதம் செய்வதாக இருக்கிறார். அருமையாக நடித்த அண்ணனுக்கு ஒரு கைதரலாமா? ரொம்ப